விஜயா கேட்பாங்க, என் பையனை என்னடி பண்ண ரோகிணி, உன்னால தான் இவருக்கு எப்படி ஆயிடுச்சு, எப்படி அடிபட்டுச்சு சொல்லு, நீ ஏதாவது பண்ணி அவனை அப்படி கேட்பாங்க. நான் எதுவும் பண்ணல, காலைல எழுந்த உடனே வாயில ஒரு அடிபட்டு இருந்துச்சு, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொன்னார், அதில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா நீ என்ன தானே எழுப்போம், நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், காலை விடியும் காய்ச்சல தான் நானே பார்த்தேன், சரின்னு சொல்லி நானே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மனோஜ் நீ ஏன் கூட ஹாஸ்பிட்டல் போனேன், என் கூட வர வேண்டியது தானே கேட்பாங்க. அப்போ தான் அவன் டப்பிங்லேயே பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் ராகினி சொல்லுவாங்க, இல்லை ஆண்டி அவன் வந்து உடம்பு சரியில்லையா, அதனால நான் கூட்டிகிட்டு போனேன், உடனே அந்த நேரத்தில் உங்களால் எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது அவனா சொல்கிறானா இல்லை நீயா சொல்கிறியா, இல்லை இல்லை ஆண்டி இவ்வளோ தான் சொல்கிறாரு, ஏமா நீ இப்படி பண்ணுறேன்னு வேற உங்களை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் பையன் அப்பெல்லாம் பேச மாட்டான், நீ தான் தேவையில்லாமல் பேசாதா, நீ அமைதியாருன்னு சொல்லுவாங்க. முத்துவும் கேட்பாரு, என்ன நான் இப்படி ஆயிடுச்சு உனக்கு, இனிமேல் உன்னால் பேச முடியாதா, இந்த பாலராமா தான் உனக்கு டப்பிங் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, சரி இது சரியாக எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி மீனா கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை மீனா, ஒரு 2 நாள் ஆகுமா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் சரியாயிருன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்துடுவார், ஏன்டா இப்படி சின்ன பையன் மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்க, நீ பெரியவன் தானே, ஒழுங்காக பார்த்து நடக்க மாட்டேயான்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்கப்பா, இனி மனோஜுக்கு வந்து பாலராமா தான் டப்பிங் பேசுவாங்க, நீங்கள் எதுவும் பேசாதனால அவங்ககிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் கேட்பாரு, இவன் என்னம்மா கொஞ்ச நாள் சரியாயிருமா அப்படின்னு கேட்பாங்க. சரியாயிரும், அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டாரு டாக்டரும்.